தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 122 கனவு நிலை உரைத்தல். குறள் எண் 1216. நனவு என ஒன்று இல்லை யாயின் கனவினான் காதலர் நீங்களர் மண். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், நினைப்பு என்று ஒன்று வந்து நான் விழிக்காமலே இருந்திருப்பேனேயானால் கனவிலே வந்த நான் கண்ட காதலரும் என்னை விட்டு பிரியாமலே இருந்திருப்பாரல்லவா? கனவை கலைக்க இந்த விழிப்பு ஏன் வந்தது? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், கனவில் இருந்து நான் விழிக்காமல் இருந்திருந்தால் கனவில் இருந்த என் காதலரும் என்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டார். கனவுகள் நமக்கு நல்ல நினைவுகளை கொடுத்துவிட்டு நம்மை அதிலிருந்து சிறிது நேரத்தில் பிரித்து விடுகிறது. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.